குலதெய்வ பங்காளிகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கருப்புசாமி கோயிலில் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா காடாக இருந்த வெறும் முள்ளு முளைத்த இந்த கருப்புசாமி கோயிலில் இன்றைக்கி அழகாக ஒரு வேலி போட்டு அப்படியே நிறைய மரங்கள் வச்சு பாருங்கள். மரங்கள்லாம் பாருங்கள். இப்போ இன்றைக்கி புதுசாக 2 மரம், அதாவது லெமன் எலுமிச்சம்பழம் மரம். இது பார்த்திங்களா, இது இந்த ஒரு பூ இருக்குது, கீழே விழுந்துச்சு பொறுக்க ஒரு பூ இருக்குது. அடுத்து இன்னொரு மரம் பார்த்திங்களா, இந்த இங்கே வச்சுருக்கு. இங்கே பார்த்திங்களா, வச்சு பார்த்திங்களா, பூவோடு இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் காப்புக்கு வரும்னு சொன்னாங்க. அவங்க பொய் சொன்னாங்களே என்னன்னு தெரியல. ஆனால் ஒட்டு மரம் காப்புக்கு வரும். வரக்கூடிய மரங்கள் ஒரு 2 மரம் இன்றைக்கி வச்சுருக்கு. இதுபோல் நீங்கள் பங்காளிகள் உங்களுடைய பங்குக்கு ஒட்டு மரமாக வாங்கி கொடுத்தா நமது கோயில் வைக்கப்படும். உங்களுடைய நினைவாக இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு மரம் வைக்க உங்கள் கர்ம வினைகள்லாம் தீங்கு அப்படின்னு சொல்லுது. ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஜோதிட விதிப்படி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மரம் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த மரம் தழுத்து வரும்போது உங்கள் கர்ம வினைகள், அதாவது நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க, நம் முன்னோர்கள் செஞ்ச கர்ம வினைகள் தீங்கும் அப்படின்னு சொல்லுது. அது நான் உண்மைன்னு நினைக்கிறேன். நான் அது என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் படித்ததில்ல. அது உண்மை மாதிரி தெரியுது. அதனால் தயவு செஞ்சு இதுக்காண்டி நீங்கள் மரம் வைக்க வேண்டாம். உங்கள் கர்ம வினைகள் தீங்குறதுக்காண்டி மரம் வைக்க வேண்டாம். நம்ம குலதெய்வ கோயிலில் உங்கள் பேரை சொல்லி 2 மரத்தை வாங்கி, நல்ல மரமாக ஒட்டு மரமாக வாங்கி கொடுங்க, வச்சு விடுவோம். இப்போ வச்ச மரங்கள்லாம் எந்த மரமே ஒன்றும் கேடு ஒன்றும் ஆகலை. மரம் சூப்பராக இருக்குது. எல்லா மரமே பார்த்திங்கன்னா பன்னீர்லாம் நம்ம முனியாண்டி கோயிலில் எடுத்து வந்த கண்டு பன்னீர் மரம் நிறையா, கிட்டத்தட்ட ஒரு 10 கண்டு வரைக்கும் வச்சு, 10 கண்டுமே ஒரு கண்டு கூட கெட்டு போகலை, நல்லா இருக்குது. நீங்களும் அது மாதிரி 2 மரம் கண்டுகளை முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி தரணும்னு கிடையாது. உங்கள் மனசில் தோணுன்னா மரக்கண்டெல்லாம் வாங்கி கொடுங்க. அதனால் விரைவில் இந்த செட்டுகளும் சீக்கிரம் வேலைகள் நடக்கும். எல்லாமே நடக்க முடிஞ்ச உங்களால் உதவிகளை பண்ணுங்கள். பொருளோ அல்லது பணமோ கொடுங்க. நம்மளது திருப்பணிக்குழு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்கள், தென்னை மரம்லாம் இப்போ இருக்குது. மாமரம்லாம் போன மரம் வைத்த கண்ட மாமரம்லாம் நல்லா ஓரளவு இருக்குது. எல்லா மரமே எதுவும் கெட்டு போல நல்லா இருக்குது. விரைவில் ஒரு வருஷத்தில் இது ஒரு தோப்பாக வர்றதுக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ ஆகும். ஒரு தோப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைக்கி சிறு மரங்கள் தான் நமக்கு இன்றைக்கி அதுக்கு பால் ஊட்டி தாளாட்டி வளர்க்கணும். கொஞ்சம் மரம் பெருசாக தான் நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதுவாக ஆட்டோமேட்டிக்காக பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த இதெல்லாம் இன்னும் ஒரு 6 மாதத்தில் இல்லாமல் எலுமிச்சம்பழம் நீங்கள் இங்கேயே பிடிங்கிக்கலாம். அதே மாதிரி மாமரம், இதுவும் ஒட்டு மரம் தான். இதில் நீங்கள் மாமரம் பிடிங்கிக்கலாம். மாம்பழம்லாம் அடுத்த வருஷம் நீங்கள் இந்த மாம்பழம் பிடுங்கிறதுக்கே மாம்பழம் பிடுங்கலாம். இங்கே கோயிலுக்கு மாம்பழம் சாப்பிட்லாம், கொய்யாப்பழம் சாப்பிட்லாம், சப்போட்டா பழம் சாப்பிட்லாம். தென்னை மரம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.